السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், தஹஜ்ஜுடைய நேரத்தில் இந்த 3 துஆக்களையும் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா செல்வத்தில் செழிப்பை உண்டாக்குகின்றான். பணத்தை இழுத்து வரக்கூடிய அற்புதமான 3 துஆக்கள், வறுமையை இல்லாதொழிக்கக்கூடிய துஆக்கள். இதனை தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 3 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆக்களை ஓதுவதற்கு முன்னால் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதன் பின்னால் இந்த சூறாவை ஒரு தடவை ஓதிக்கொள்வோம். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவிற்குரிய சிறப்பை பற்றி கூறுகின்ற பொழுது, யார் இந்த சூறாவை வீட்டில் ஓதி வருகிறாரோ ஒருபோதும் அவருடைய வீட்டில் வறுமை ஏற்படாது என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று சஹாபாக்கள் கூறுகிறார்கள், இந்த சூறாவை அதிகமாக ஓதினால் வீட்டிலே பணத்தினுடைய செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குவதாக. அந்த அளவுக்கு சிறந்த சூறா தான் சூரத்துல் வாக்கிஆ. வறுமையை இல்லாதொழிக்கக்கூடிய சூறா, செல்வத்தில் செழிப்பை உண்டாக்கக்கூடிய சூறா இந்த சூரத்துல் வாக்கிஆ. இந்த சூரத்துல் வாக்கிஆவை நாம் ஒரு தடவை ஓதிக்கொள்வோம். அதன் பின்னால் இந்த 3 துஆக்களையும் ஓதுவோம். சூரத்துல் வாக்கிஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் வறுமையை நீக்குகின்றான், செல்வத்திலே செழிப்பை உண்டாக்குகின்றான். இந்த துஆக்களும் அதே போன்றுதான் செல்வத்தில் செழிப்பை உண்டாக்கக்கூடிய துஆக்கள். அதே போன்று இந்த துஆக்களை நாம் தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஓதுவோம். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம், அல்லாஹ் கீழ்வானுக்கு இறங்கி வரக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகளை அவன் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தஹஜ்ஜுடைய நேரத்தில் முதலாவது வானத்திற்கு இறங்கி வருவதாக கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வந்து அல்லாஹ் கூறுகின்றான், என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? என்னை அழைக்கக்கூடியவர்களுக்கு பதில் வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா? என்னிடம் உதவி தேடுபவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு நான் ஆரோக்கியத்தை வழங்க காத்து கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நேரம் தான் தஹஜ்ஜுடைய நேரம். அனைத்து மக்களும் உறங்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் எழுந்து அல்லாஹ்வை தொழுதால் நிச்சயமாக அல்லாஹ் சந்தோஷமடைவான். நாம் கேட்கக்கூடிய விடயங்களை அல்லாஹ் நமக்கு தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தஹஜ்ஜுடைய நேரத்திற்கும் ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது ஃபர்லான ஐவேளை தொழுகைக்கு பின்னால் இருக்கின்ற மிகச்சிறந்த தொழுகை இந்த தஹஜ்ஜுடைய தொழுகை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையின் சிறப்பை பற்றி கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த தொழுகையை தொழுதுவிட்டு இந்த நேரத்தில் நாம் எந்த துஆக்களை கேட்டாலும் அல்லாஹ் அங்கீகரிப்பதாக கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். துஆ கேட்பதற்கு மிகச்சிறந்த நேரங்கள் இருக்கின்றது. நாம் சுஜூதிலே கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. நாம் ருக்கூஇலே கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அதே போன்று தான் மிக முக்கியமான ஒரு நேரம்
தஹஜ்ஜுடைய நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் மறுப்பதில்லை. அல்லாஹ் அந்த துஆக்களை அங்கீகரிக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவதாக சூரத்துல் வாக்கியாவை ஓதுவோம். அதன் பின்னால் இந்த 3 துஆக்களையும் ஓதுவோம். அதில் முதலாவது துஆ மிகச் சிறந்த ஒரு துஆ. யார் இதனை ஓதி அல்லாஹ்விடம் உதவி தேடுகிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி அவர்களை வந்தடையும். அவர்கள் கேட்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் கொடுப்பான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ தான் அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ என்ற இந்த துஆ மிகச்சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதுவோம். அதன் பின்னால் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற இந்த துஆ இதுவும் மிகச்சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. செல்வ செழிப்பை உண்டாக்கக்கூடிய துஆக்கள். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. மூன்றாவது துஆ அல்லாஹ்விடத்திலே ரிஸ்கை கேட்கக்கூடிய துஆ. ரிஸ்க் என்றால் நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான அனைத்துமே ரிஸ்காகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்விடத்திலே ரிஸ்கை கேட்கக்கூடிய ஒரு விக்ர் என்று கூட சொல்லலாம். அதாவது அஸ்மாஉல் ஹுஸ்னாவிலே இடம்பெறக்கூடிய ஒரு திருநாமம் தான் யா ரஸாக் என்ற இந்த திருநாமம். இதனை 100 தடவைகள் ஓதுவோம், அதிகமாக ஓதுவோம். அல்லாஹ்விடத்திலே ஓதி அல்லாஹ்வினுடைய ரிஸ்கை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு வழங்குவான். யா ரஸாக் என்ற இந்த திருநாமத்தை அதிகமாக ஓதுவோம். முதலாவது சூரத்துல் வாக்கியா, அதன் பின்னால் அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ என்ற அந்த துஆ, அதன் பின்னால் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற அந்த துஆ, அதன் பின்னால் யா ரஸாக் என்ற இந்த திருநாமத்தை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். இவைகள் பணத்தை இழுத்து வரக்கூடியவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையில் உள்ள வறுமையை முற்றாக நீக்கக்கூடியவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. தூய எண்ணத்தோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். நாம் இஹ்லாஸோடு செய்யக்கூடிய அமல்களே அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. நாம் இஹ்லாஸ் இல்லாமல் எந்த அமல்களை செய்தாலும் அதற்கு எந்த பலனும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஹ்லாஸோடு நாம் இந்த அமல்களை செய்வோம். நிச்சயமாக இந்த அமல்களின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவான். ஓரிரு நாட்கள் ஓதிவிட்டு நான் கேட்பது ஒன்றும் கிடைக்கவில்லை என்று கூறுவதை விட தொடர்ச்சியாக நம்முடைய அந்த நாட்டங்கள் நிறைவேறும் வரை தொடர்ச்சியாக இதனை செய்து வருவோம். நிச்சயமாக அல்லாஹ் நாம் கேட்கக்கூடியவைகளை அல்லாஹ் ஏதோ ஒரு நாள் தந்தே தீருவான். அது வரைக்கும் நாம் இந்த துஆக்களை ஓதுவோம், திக்ருகளை ஓதுவோம். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த தேவைகளை அவனிடம் கேட்கின்றோமோ அந்த தேவைகளை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.